எல்லாம் அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்மையே தியானித்தோம், உம்மை போற்றினோம், உம்மை புகழ்ந்தோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய வசனம் எங்களுக்கு வல்லமை, எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். இந்த ஜனங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வசனம் எங்களுக்குள் அக்கினி தீபமாக எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை நாங்கள் வாழ்க என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். சொல்லுங்க, நான் வந்த வண்ணமாய் திரும்பி போக மாட்டேன், நான் ஒரு புது சிருஷ்டி. சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி. அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கட்டும். அல்லேலூயா. சரி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி 5 பேர் எடுக்கிறாங்களாம்ல ஞானஸ்தானம். யார் யார் எங்கே? அப்படியே அந்த 5 பேர் வந்திருக்கீங்களா? இது லேசான காரியம் அல்ல, இது விலை உயர்ந்த காரியம். பேப்டிசம் என்பது கிறிஸ்துவத்துக்குள்ள மிகவும் அவசியமானது ஒன்று. இது கர்த்தருடைய கட்டளை. நீங்கள் உலகெங்கும் சென்று பிதாசுதன் பரிசுத்தாவியாகிய நாமத்தினாலே அவர்களுக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொல்லி சொன்ன வார்த்தை ஒன்று. ஆகவே ஞானஸ்தான ரட்சிப்புக்கான வாழ்க்கையானா இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஞானஸ்தானத்தை கொடுங்கள்னு சொன்னார். நீங்கள் எடுப்பது உங்களுடைய விசுவாசத்தின் அளவு, அவ்வளோதான். இதில் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ரட்சிப்பு வருமா அப்படின்னு சில பேர் சொன்னாங்கன்னா என்னால் அது அங்கீகரிக்க முடியல. காரணம், ஆபிரகாம் ஞானஸ்தானம் எடுக்காமல் தான் கர்த்தரோடு ரட்சிக்கப்பட்டான். எல்லாத்தை விட நல்ல கல்லன் கெட்ட கல்லனில் இன்றைக்கு நீ என்னுடன் பரதீசில் இருப்பாயின்னு சொன்னப்போ கெட்ட கல்லன் ஒன்று ஞானஸ்தானம் எடுக்கலை. ஆனால் அப்போ ஞானஸ்தானம் எதுக்கு பிரதர் வேணும்னா, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கான விசுவாசத்தின் அங்கீகாரம். இட்ஸ் அ சைன் ஆஃப் பேப்டிசம். இட்ஸ் அ சைன் ஆஃப் சால்வேஷன். இட்ஸ் அ சைன் ஆஃப் சேவிங். அதாவது நான் எடுத்துக்கிட்டேங்கிற ஒரு கிரியை விசுவாசத்தில் நீ கொடுக்குற. 2வது, புது சிருஷ்டியாய் மாறுகிற ஒரு நேரம். அந்த இடத்துல தான் ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாக அவன் மாறுறான். இனி அவனுக்குள்ள பாவம் இருக்காது. அல்லேலூயா. ஸோ அதனால் பேப்டிசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்திருக்கிறீங்க, நல்லது. இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எந்த அளவுக்கு கொண்டு போவோம் முடிஞ்ச வரணும். பேப்டிசம் என்பது உங்களுடைய ரட்சிப்புக்கு. நீங்கள் பேர் மாற்றினாலும் உண்டு, மாற்றாத்தையும் உண்டு. பேர் மாற்றுறதுங்கிறது அவசியமான எண்ணப்பத்தில் அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு புதிய சிருஷ்டியாக நீங்கள் மாறுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாள பேர். இது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கானா? எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. ஆபிரகாமை ஆபிரகாமாக மாற்றினார், சாராயை சாராளாக மாற்றினார், சவுலை பவுலாக மாற்றினார். இன்னும் யாருங்க? யாக்கோபை கூட இஸ்மவேல் மாற்றினார். இப்போ யோசுவாவுக்கும் கூட மாற்றினார். யோசேயா, அவன் பேர் ஓசேயா, ஆனால் அவனை மாற்றினது யோசுவான்னு மாற்றினார். அதுக்கப்புறம் தான் அவங்க தங்களுக்குள்ளே ஒரு புதுப்பிக்கிற ஒரு தன்மை வந்துச்சு. அதனால் வழக்கமாக இருந்த பேரை காட்டிலும் இந்த நம்ம சாரால் என்னமோ கிளவி பேர் மாதிரி இருக்காமா. அவன் ஞானஸ்தானம் கொடுக்குறப்ப சொல்லிட்டா எனக்கு பேரை மாற்றிடுங்கன்ட்டான். ஏன்னா சாராளுங்கிறது கிளவி பேர். பார்த்துங்க, கிளவி கோமரிக்கு பேர்லாம் இல்லை. இந்த பேர் உங்களை ஒரு புதுப்பித்தலில் கொண்டு வரும், நல்லதாக இருக்கும். அதனால் நான் எல்லா 3 பேருடைய பேர் ஆராய்ந்து பார்த்தேன். எல்லாருக்குமே அந்த பேர் கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்குது. விஜய் என்பது ஆக்சுவலி விக்டரின்னு வரும். நான் அப்புறமேல் பைபிள் எடுத்து வச்சுருக்கேன். விக்டரின்னு வரும். அந்த விஜய்ங்கிற பேர் இருக்குது. நம்ம வேணால் ஒரு சின்ன பேர் ஆட் பண்ணணும்னு எனக்கு ஒரு பிரியம். அடுத்தது வினயா, எப்படி அவங்க பேரண்ட்ஸ் எப்படியோ அப்படி தான். அனிதா ஆக்சுவலி அது பைபிள் பேர். அது ஆமாம், அமிர்தம். அதையும் நான் பைபிள்லேருந்து சொல்லித்தரேன் எங்கே இருக்குன்னு. வினயா நேம பைபிளில் வரல, வினோலியான்னு வருது. ஆனால் பட் அது லைட்டனிங் அப்படிங்கிறதோட முடியுது. உங்கள் பேர் எப்படி வருதுன்னு தெரியல, கரெக்டாக உங்கள் பேரண்ட்ஸை கேட்டுக்குங்க. ஆனால் அது ஹிந்து சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கட்டாயமாக மாற்றணும். சரி, செகண்ட் திங், இது எப்படியோ விஜய்க்கெல்லாம் அப்படி அப்படியே நாங்கள் வச்சுருவோம், அனிதாவுக்கெல்லாம் வச்சுருவோம். அப்படியே அதே பேர் தான். விருப்பப்பட்டால் ஒரு வார்த்தை சேர்த்தலாம். சேர்த்தி இருக்கிறேன், பிரியப்பட்டால் சேர்த்துவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு
இதை காரணம் காட்டி நீங்கள் கல்யாணம் பண்ணிட முடியாது. இங்கே வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கிறிஸ்துவ மதம் மாற்றப்பட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கல்யாணம் இங்கே கொடுக்கப்படும். நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு கல்யாணம் நான் பண்ணுறேன்னா உங்கள் சர்டிஃபிகேட் வந்து கிறிஸ்டினாக மாறி இருக்கணும், கிறிஸ்டினாக மாற்றப்பட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம சபையில் திருமணத்துக்கான ஏடுகள் எடுக்கப்படும். ஏன்னா நிறைய பேர் அதை மாற்றாமே வேலைக்கா இது நாங்களே என்ன பண்ணுறோம், உங்களை அவிசுவாசத்துக்கு தூண்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பேர் தான் வேலை கிடைக்கும், இந்த பேர் தான் சர்ச்சுக்கு போகலாம். அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி நம்ம ஜனங்களில் 140 கோடி மக்கள் இருந்தால் அதில் நம்ம வந்து எத்தனை இருக்கும் தெரியுமா? 2.5 கோடி 3 கோடி அதிகமாக இருப்போம், அவ்வளோதான். அதுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக நான் சொல்கிறேன், முஸ்லீம்ஸ் 14 கோடி 14%, கிறிஸ்டியன் வந்து 2.5%, என்னோடய கணிப்பு இன்றைக்கி 3% வரலாம். ஆனால் மறைமுக கிறிஸ்தவர்கள்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. என்ன தெரியுங்களா? வேலைக்காக பேரை இந்து பேர் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவன் வேலை வாங்கியிருப்பானான்னு பாருங்கள், வாங்கியிருக்க மாட்டான். அது அப்படியே வாங்கியிருந்தாலும் அவன் ஆசீர்வாதத்தோடு இருக்க மாட்டான். இது சத்தியம், எழுதி வச்சுக்கோங்க. பேரை மாற்றாமே நான் கவர்மெண்ட் நேம் வேலை வாங்கிக்கிறேன்னா அது பாருங்கள், உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த பணம் இருக்கும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவத்துக்குள்ளே போய் அது வந்து அவிசுவாசம், இது விசுவாசம். ஆண்டவர் எனக்கு செய்வார், நீங்கள் விசுவாசத்தோடு போய் பாருங்கள். கர்த்தர் உங்கள் வருமானத்தை பலுகி பெருகச் செய்வார். சொல்லுங்கள், பலுகி பெருகச் செய்வார். இன்றைக்கி அதை குறித்து தான் கொஞ்சம் பைபிளில் பார்ப்போம். திருமண பேரை மாற்ற மாட்டேன், கவர்மெண்ட்டு பணமும் வேணும், நான் கிறிஸ்டினாவும் இருக்கணும் அப்படிங்கிறவன் அவிசுவாசி. சொல்லுங்கள், அவிசுவாசி. எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள்ளே பலமாக இருப்பேன் அப்படின்னா அவன் விசுவாசி. அவன் என்ன பண்ணிடுறான், நம்மளை கிறிஸ்தவனாக மாற்றிக்கிறான். அப்போ சபைக்குள்ளே நம்ம அது குறிப்பிட்டு ஜேஎல்டபிள்யூக்குள்ளே மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தா கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்களோ என்னன்னு தெரியல. அப்படி நிறையா பேர் இருக்காங்க. அப்படி கணக்கு பார்த்தா முஸ்லீம்ஸை விட நம்ம தான் அதிகமான பர்சன்டேஜ் உள்ளவங்க. இப்போ எல்லோரும் திருட்டுத்தனமாக வேலைக்காக பண்ணி 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 நம்ம 2.5%க்கு மேலே வரல. கவர்மெண்ட்டோடைய கணக்கில் நம்மளை பார்த்தீங்கன்னா 2%. உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் சொல்லுங்கள். எத்தனை நிறைய சபைகள் இருக்குது. நான் நிறைய விசாரித்து பார்த்தேன் இதை பற்றி. பார்க்கல பாருங்கள், எல்லாருமே ஹிந்து தான், 90% ஹிந்து தான். ஆனால் நான் கிறிஸ்டின் நாங்கள் அல்லேலுயான்னு கத்திட்டு இருக்கான். வெளியே போய் சார் நான் ஹிந்துங்கிறான். திருமணம் எப்படி முடிக்கிறான்? ஏன்னா சமூக சீர்திருத்தமா, அதுக்கு பேர் சமூக சீர்திருத்தமாம்மா. இப்போ 2 பேர் மோதிரம் மாற்றிக்குவாங்களாம்மா, கட்சி தலைவர் வந்து எடுத்து கொடுப்பாராம்மா. ஏன் இல்லைன்னா சபையில் அழுங்காமல் பாஸ்டர் ஒரு பைபிளை கொடுப்பார், மாற்றிக்குவாங்களாமா. இது என்ன கேவலமான ஒரு வேலை. அப்படி நீ ஒளிஞ்சு கிறிஸ்தவனாக இருந்து என்ன பண்ண போகிற? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆசீர்வாத குறைபாடுகள் இருந்து தான் தீரும். அதனால் திருமணம் பண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவனாக நான் மாறிட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? முதல்லாம் மெட்ராஸ் போகணும், இப்போ திருப்பூரில் இருக்குது. ரொம்ப சுலபம். அங்கே இருக்கிற நம்ம கர்த்தர் எந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார், எந்த லிமிட்டுக்கு நம்மளை கொண்டு போவார், எவ்வளவு உயரத்தில் வைப்பார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு ஒரு பேர் கொடுப்போம், பலுகி பெருக செய்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், அவர் யாருங்க? பலுகி பெருக செய்கிற தேவன். நீங்கள் அவரை மட்டும் நம்பிடுங்க. நீங்கள் கவர்மெண்ட் பக்கம் ஒரு காலை வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ பக்கம் ஒரு காலை வச்சுட்டு நிற்காதீங்க. நீ 2 காலையுமே தூக்கி கர்த்தர் பக்கம் நின்றுட்டு கையை உயர்த்திப்பார். கர்த்தர் கவர்மெண்ட்டு உன்னை திரும்பி பார்க்க வச்சிடும். கவர்மெண்ட்டே திரும்பி யார் இந்த மனுஷன் கேட்குற அளவுக்கு வந்துடும். நீங்கள் உலக புகழ்பெற்ற ஒவ்வொருத்தரையும் பாருங்கள், அவங்கெல்லாம் யார்? கர்த்தரை நம்பி வந்தவங்க. அவங்கெல்லாம் கர்த்தரை நம்பி வந்தவங்க தான் உலக புகழ் பெற்று நின்றுட்டுருக்காங்க. என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் அவிசுவாசம் நீங்கும்படியாக நான் சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், அவரை நம்பி நின்ன பிள்ளைகள் அவர் என்ன பண்ணுறாருமா? பலுகி பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது உடன்படிக்கைக்கு உட்பட்ட நம்மளை மட்டும் அசால்ட்டாக அவர் விடுகிற தேவனும் இல்லை. அவரை பற்றி நம்ம கொஞ்சம் தியானித்து பார்ப்போம். முதல் புஸ்தகமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்று பார்க்க போகிறோம். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க கவனிச்சு நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வசனத்தின் இந்த பிரசங்கத்தின் சாராம்சம் எசன்ஸ் அப்படியே உங்க மேல வந்து படியும். நீங்க அதே போல ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. எல்லா மனுஷனுக்கும்
செய்தி வந்து அவனை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. ஆராதனை என்ன பண்ணுது? ஆராதனை என்ன பண்ணுது? தயவு கூர்ந்து 9 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு வந்து பழகுங்க. 9 மணி ஆராதனைக்கு 10 மணிக்கு வந்து பழகாதீங்க. ரயில்வே ஸ்டேஷன் ரயில் 9 மணிக்கு ட்ரெயின் வருது. எத்தனை மணிக்கு போவீங்க? 9:02 போனாலும் திருப்பூரில் எடுத்துடலாம். அவ்வளோ ஸ்பீடு, கரெக்டாக 5 நிமிஷம்தான். எல்லாம் பெட்டிக்கிட்டிலாம் உள்ளே வெளியிருந்து தூக்கி போட்டு ஒடியாராங்க எல்லாம். ஆமாம். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் 9னா 9:30 வர்றது. ஏன்னா கேட்பார் இல்லை பாருங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளவில்லைன்னா ஆராதனை உங்களை பரிசுத்தமாக்காது. நீங்கள் அதாவது உதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பாத்திரம் கழுவலை, விளக்க போட இடத்துல ஒரு பாத்திரம் கழுவப்படலை, அப்படியே எடுத்து சும்மா இப்படி கீழே கவுத்திட்டு பாலை ஊற்றினா பால் என்ன ஆகும்? கெட்டு போகும். நீங்கள் ஒரு பாத்திரம் ஆராதனையில் நல்லா கழுவப்படுறீங்க. கழுவப்பட்ட பிறகு வேதத்தின் பிரசங்க பகுதி வந்து உன்னதத்தின் பால், உச்சிதமான ஒரு கோதுமை உங்களுக்குள்ளே போடும்போது அந்த பால் கெட்டு போகாது. அந்த பாத்திரத்துக்கு பேர் என்னங்க? பால் பாத்திரம். ஆகவே நீங்களும் அப்படி தான் ஆராதனையில் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். வேத வசனத்தை நீங்கள் உள்வாங்கி கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் மாறிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. உங்களை ஒருத்தர் வந்து மாற்ற மாட்டார். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்த பல மடங்குகள் ஆசீர்வதித்திருக்கார். ஒருத்தர் ஒவ்வொரு மடங்குகளாக மாற்றி மாற்றி வச்சுக்கிறார். அந்த எத்தனை பேரை எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சா, இது நான் ஏற்கனவே கொடுத்த செய்தி தான். சில வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம அப்படியே இந்த செய்தியை திரும்ப நம்ம பேசுகிறோம். முதல்ல அவர் ஒரு வேண்டுதலை ஒரு சில பேர்த்த 2 மடங்கு ஆசீர்வதித்திருக்கார். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கே தருவேன். எத்தனை எத்தனை நன்மைகள்? எப்படிங்க மாமா? இரட்டிப்பான நன்மை. எல்லாம் சொல்லுங்க. இரட்டிப்பான நன்மை சொல்லுங்க வாயில. எத்தனை நன்மை? டபுள் டைம்ஸ். எப்படி ஆசீர்வாதம் கிடைக்குதாமா? 2 மடங்கு. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லு. 2 மடங்கு, 2 மடங்கு. சரி, இப்போ போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, பாபிலோனை குறித்து சொல்லுது. ஆதியாகமம் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த, அவர் தமக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினேன், பந்திக்கு அனுப்பினேன். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. 5 மடங்கு அதிகமா இருந்துச்சு. முதல்ல எவ்வளவுங்க? 2 மடங்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது இப்போ 5 மடங்கு ஆசீர்வாதம். பாருங்களேன், பென்யமீன் கடைசி சகோதரனை பார்த்த உடனே அவனுடைய சகோதரன் அவனுக்கு என்ன பண்ணானமா? எல்லாத்துக்கும் ஒரு பங்கை கொடுத்துட்டு அவனுக்கு மட்டும் என்ன பண்ணானமா? 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தானமா. வேதத்தில் கர்த்தர் வந்து உங்களையும் அப்படியாக நிறைவான ஆசீர்வாதத்துக்களை கொண்டு போக அவர் சித்தமாக இருக்கிறார். தேவனுக்கு உங்களை வந்து மறந்து போகிற தேவன் அல்ல, அவர் உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிற தேவன். இதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நாளும் அவர் கை குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என் அன்பு ஜனமே, நிறைய விஷயங்களை நம்மளை அவருக்கு தூரப்படுத்துகிறோம். ஒன்று நான் இப்போ சொன்னது தான், திருமண காரியத்தில் நம்மளுடைய திருமணத்தை வந்து ஹிந்துக்களில் பண்ணிவிட்டு நான் கிறிஸ்டியனில் போய் மாற மாட்டேன்னு சொல்கிறது அவிசுவாசம். இது போன்ற பல காரியங்கள் 9 மணி சபைக்கு 9:30 வர்றது. ஏன் நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல பிரதர் என்ற கதற பிள்ளைகளை நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? பிரசங்கத்தில் தான் சொல்ல முடியும். உன்னுடைய நேர கடைபிடிப்பு இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. உன்னை எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கலான்னு. பாபிலோனிலிருந்து சிறைப்பட்ட ஜனங்களை இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதித்தார். அதே இந்த பக்கம் சகோதரர்கள் மத்தியில் பென்யமீனுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதமாமா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்? 5 மடங்கு. 2 மடங்கா 5 மடங்கா? எத்தனை பேருக்கு 5 மடங்கு வேணும்? 2 மடங்கு வேணும், 5 மடங்கா? கை தூக்கின ஒரு 4 பேர்த்துக்கு 5 மடங்கு, மற்ற எல்லாம் 2 மடங்கு தான். அப்போ அவ்வளவு சோம்பேறித்தனம் பார்த்துக்க. கை தூக்கம் 5 மடங்கு. ஓகே, ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளவு நான் கடைசியாக சொல்கிறேன்.
ஓகே ஹalleluya. சத்தம் போடக்கூடாது. ஆமாம் ஹalleluya. ஏன்னா இப்போ ஏற்கனவே போட்டது. சரி, அடுத்தது இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20. ராஜா அவர்களோட பேசினான். ராஜா அவர்களோடு பேசினார். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. முதல்ல சிறைப்பட்டு வந்த ஜனங்களுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 2 மடங்கு. அடுத்தது பென்யமீனுக்கு எத்தனை மடங்கு? 5 மடங்கு. இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு எத்தனை மடங்குங்க? 10 மடங்கு. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுது. எத்தனை பேருக்கு 10 மடங்கு வேணும்? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10 மடங்கு. ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. கையை தட்டி இருப்பா. இப்ப 10 வேணுங்கள்லாம் 100 எத்தனை பேருக்கு வேணும்ப்பா? 100 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு என்னங்க, சிறைப்பட்டு வந்த ஜனங்களுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? ஐவா. அடுத்தது சகோதரன் பென்யமீனுக்கு, அடுத்தது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு, இப்போ ஈசாக்குக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அடுத்தது பார்க்குறோம். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு. இப்போ ஒரே ஒரு சுடிதார் வச்சிருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும் இப்போ எத்தனை சுடிதாரு? 1000 சுடிதாரு. இந்த 2 சுடிதாருக்கு இந்த பந்தா, ஒரு மொபைல் வச்சது இந்த கிளுகிழுப்பு, அவர் 1000 மடங்கு. கைகளை தட்டி சொல்லி என்னை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். எல்லாம் கையை தட்டி சொல்லி 1000 மடங்கு. எல்லாம் நல்லா தியானம் பண்ணி 1000 மடங்கு. 1000 மடங்குன்னா இப்பொழுது இருக்கிற பார்க்கலன்னா உங்கள் வீட்டை நினச்சிக்கோ, உங்கள் நகைகளை நினச்சிக்கிங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 5 பவுன் இருக்கு பிரதர், எனக்கு 1000 மடங்கு. 5000 பவுனு, 5000, 10,000. ஒரு மோதிரம் இருக்கு. இப்போ 1000 மடங்குண்ணா 1000 மோதிரம். வெரி குட். ஓகே. இப்போ எனக்குள்ள ஆசீர்வாதத்தை சொல்லிட்டுமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ரெபேக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. கையை தட்டி சொல்லு, கோடா. இப்போ ஃபைனல் பிளஸிங் எவ்வளோ இருக்குங்க? கோடா கோடி. ஆமாம். அதாவது எவ்வளவோ லேக்ஸ் ஆமாம், அந்த லேக்ஸில் எவ்வளவோ மில்லியன் ஆமாம். 1 மில்லியனே 10 லட்சம், பல மில்லியன்களில் ஆசீர்வாதமாமா. அப்போ கோடா கோடி. கோடி இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். கோடி இல்லை சொல்லு, என்ன அப்படி என்னமா? கோடி இன்ட்டு கோடி. அப்புறம் பெருக்கணும்னு மறுபடியும் ஒரு கோடி. கர்த்தர் தன் ஜனங்களை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நாமளே நம்மளை கெடுத்து கொள்ளுகிற விஷயம். சபைக்கு உண்மையாக இல்லை. ஏன் எல்லாத்துக்கு மேலே கணவனுக்கு உண்மையாக இல்லை. அவ்வளவு என்ன, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு உண்மையாக இல்லை. ஏன் போதகனு முன்பாக சபை விசுவாசிகள் உண்மை இல்லை. எல்லாத்துக்கு மேலே தேவன் இவங்களையெல்லாம் 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, அப்புறம் 100 மடங்கு, அப்புறம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க தெரிஞ்ச தேவன் ரெபேக்காளை மட்டும் கோடா கோடியாய் பெருக செய்தாராமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பிரதர்? அப்பா கோடி சொல்லுங்க.
இன்னைக்கு பாருங்க உங்க ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுது. சொல்லிக்கிட்டே இருங்க, நான் சொல்றப்பலாம் கோடா கோடி. சார் நீங்க கோடா கோடி சார் சொல்லுங்க, நான் கோடா கோடி. எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்ல வேண்டியதானே. ஏன் தேவன் ரெபேக்காளுக்கு மட்டும் கோடா கோடி? ஏன் 1000 சொன்னவர் அடுத்து ஒரு 10,000 சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் ரெபேக்கால மட்டும் ஏன் கோடா கோடி? அப்போ கோடா கோடியை பெற்றுக்கொள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி. கோடா கோடியை பெற்றுக்கொள்ள ரெபேக்காளிடத்தில் கர்த்தர் கண்ட அற்புதம் என்ன, கர்த்தர் பார்த்த விஷயம் என்ன, எதை வச்சு ரெபேக்காலை மட்டும் கோடா கோடியாக கொண்டு வந்தார்? மறுபடியும் வருவோமா? சிறைப்பட்ட வந்தவங்களுக்கு எத்தனை மடங்கு? அடுத்தது பென்யமீனுக்கு எத்தனை மடங்கு? அப்புறம் தானியேல் விஷயத்தில், அடுத்தது ஈசாக்கு விஷயத்தில், அடுத்தது வேற யாரு? உபாகமம் 1:10 இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில். இப்போ கடைசியாக எங்கே வந்து முடிக்கிறாருங்க? இப்படியே ஆசீர்வாதத்தை தேவனுக்கு குறைக்க மனசே வரல. அவர் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவ்வளவு விருப்பம். ஆனால் தேடி பார்த்தாரு, எல்லாம் 2, 5, 10க்கு தான் ரைட்டு, இந்த டிக்கெட்டுக்கு தான் கரெக்டு. என்ன நான் கோடா கோடியாக பெருகலான்னு வந்தார். பார்த்தாரு, ஓ இன்னும் நீ கிறிஸ்தவனாகவே மாறலையா? ஓ இன்னும் சர்டிஃபிகேட்டே மாறலையா? அப்போ நீ அவிசுவாசியா? சரி போது 100 வச்சுக்கப்போ. ஏன்னா பாவம் ரெகுலராக வந்த சர்ச்சுக்கு பைபிள் படித்த, அதனால் போதும் 100 போதும் தம்பி, வச்சுக்க அப்படிங்கிறார். ஆனால் அளவில்லாமல் கண்ணை மூடிட்டு ரெபேக்காலை மட்டும் அடிச்சு தள்ளிட்டாருங்க கிப்புன்னு. கோடா கோடி, இதுக்கு மேலே ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்ட்டார். அந்த அளவுக்கு கோடா கோடியாக பெருகினார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நாம் ஆதியாம் 24:60 தானே வருது. சரி அந்த வசனத்தை படிப்போமா மீண்டுமாக? ரெபேக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததி தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக ஆசீர்வதித்தார்கள். என்னையா இது? கோடா கோடி மட்டும் இல்ல, உன்னை எதுக்குறான் பார்த்தீங்களா, அவன் சொத்து உனக்கு வந்து சேர்ந்துடும். உங்களோட சண்டைக்கு வரான் பார்த்தியா, அவன் சொத்து உனக்கு வந்துடும். நமக்கு ஒரு வீடு கிடைச்சா போதியா, நான் என் வாழ்க்கையில் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேங்கிறான். ஆனால் அந்த வீடை இன்னும் சரியாக பராமரிக்கலை. இதை விட ஒரு பையனுக்கு வாரம் 5000 கிடைக்குது. நான் ஒரு நாள் கேட்டேன், லைஃப்பில் செட்டில் ஆகிட்டீப்பா? அல்ல செட்டில் ஆகிட்டேன் பிரதர் அப்படின்னா. என்னையா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டானா விளையாட்டு விஷயமா? செட்டில் ஆகிட்டானம்மா. என்னையா செட்டில் ஆகிட்டாங்கிற? வாரம் 5000 சம்பளது எந்த நாய் என்ன என் ஜோத்த நாய் திங்கும் தெரியுமா அப்படின்னா. அது என்னமோ உன் ஜோத்த நாய் தாண்டதிங்க, மனுஷன் திங்க முடியாதானே. ஏடா 5000 வாரம் வாங்கின செட்டிலா? என்ன போய் செட்டில்? எங்கே நீ ஒரு மாதம் ஜாஸ்தியெலாம் வரலாம், ஒரு மாதம் வேலைக்கு போகாத, அப்படியே வீட்டில் நிம்மதியாக படுத்துக்கோ. ஆனால் ஒரு நாள் கூட எதுவும் குறைவுபடக்கூடாது. மாதமான வீட்டுக்காரன் வந்தால் தூக்கி எறியணும் வாடகை. அப்படி உங்களுக்கு கையில் இருக்குதா? ஒரு 2 மாதம் இருக்கா? ஒரு 3 மாதத்துக்கு இருக்கா? சார் ஒரு வாரத்திலேயே அடுத்த வாரம் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்றான். இது கேட்டால் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்களாமா. என்ன போய் லைஃப்பில் செட்டில்? சார் தேவன் சொல்கிறார், உன்னை கோடா கோடியாக பெருகுவேன், உன்னை கோடா கோடியாக பெருகுவேன். அப்போ இப்போ கோடா கோடியாக பெருகுவதற்கு இவர்கள் என்ன செய்தால், ரெபேக்காள் இடத்தில் என்னதான் அதிசயத்தை கண்டார்னு பார்க்கும் பொழுது, இந்த சின்ன கதையை நான் அப்படியே உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன். 24ஆம் அதிகாரத்தை அதை இது படிங்க பார்க்கலாம். 24ல் ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண் எடுத்து வரும்படியாக தன்னிடத்தில் உண்மையும் உத்தவமாய் உள்ள ஊழியக்காரனாகிய எலெயாசார் இடத்துல சொல்லி, நீ என் இனத்தான் இடத்துல போ, அங்கே போய் என் பையனுக்கு நீ ஒரு பெண் கொண்டு வான்னு சொன்னான். இவ்வளோதாங்க சமாச்சாரம். இப்போ இதில் கதை எப்பொழுதுமே நமக்கு யாரை குறிக்கிறதுன்னு பார்க்கணும். ஆபிரகாம் பிதாவுக்கு ஒப்பாய் குறிக்கிறது. சொல்லுங்கள், ஆபிரகாம் யாருக்கு ஒப்புங்க? எல்லாம் என்ன பாருங்க, ஆபிரகாம் யாருக்கு ஒப்பு? பிதாவானவருக்கு ஒப்பிடப்படுகிறது. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிடப்படுகிறது. ரெபேக்காள் சபைக்கு ஒப்பிடப்படுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மணவாள, சபை யாருங்க? மணவாட்டி. அந்த மணவாளனுக்கு இந்த சரியான சபையை கொண்டு போய் இணைக்கணும். இயேசு கிறிஸ்துவோட சரியான சபையாக இருக்கணுமாமா. சரி, ரெபேக்காள் சபையை குறிக்கிறா. எலெயாசார் யாரை குறிக்கிறன்னா பரிசுத்த ஆவி. நிறைய பேர் அவரை வேற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய தியானத்தில் ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம், எலெயாசார்
பரிசுத்த ஆவி. அவங்கெல்லாம் ஒட்டகத்தை பரிசுத்த ஆவிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஒட்டகம் சுவிசேஷகர்கள், பரிசுத்த ஆவியோடு இணைந்து நிற்கிற சுவிசேஷகர்கள். எனக்கு தெரிஞ்ச தியானம். இப்போ ஆபிரகாம் யாருக்கு ஒப்பிடுதே? எல்லாம் வாய்ஸ் எல்லா வாய்களும் சொல்லணும். ஆபிரகாம் யாருக்கு ஒப்பிடப்படுது? பிதாவுக்கு. அப்புறம் ஈசாக்கு யாருக்குங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு. அடுத்தது ரெபேக்கால், சபைக்கு குறிக்குது. அடுத்தது எலெயசார், பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது ஒட்டகம், சுவிசேஷங்களை குறிக்கிறது. அடுத்தது இன்னொன்று கொண்டு போனார், கிஃப்ட்டு, பொன்னும் பொருளும் எலெயசார் ஆபிரகாமிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு போனார். போய் அங்கே வச்சாரு. இது இல்லை என்னுடைய தலைவன் உனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி. அது எதை குறிக்குதுன்னா வரங்களை குறிக்குது. இந்த கதையை அப்படியே நீங்கள் மானிட்டர் பண்ணி அப்படியே லான்ச் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ளே. என்ன தெரியுமா? பிதாவானவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு நல்ல ஒரு சபையை தேர்ந்தெடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொன்னார். அவர் பரிசுத்த ஆவிக்கு உதவியாக சுவிசேஷர்களும் அவர்களோடு போயிருக்காங்க. நீ வெறுங்கையா போகாத, அப்படி ஒரு சபையை பார்த்து அந்த சபையில் நீ என்ன கொடு? வரங்களை கொடு. கையத்தட்டு. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை. அதோ அவர் நன்மைகளை செய்கிற தேவன், அவர் வரங்களை கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, நல்லா என்னுடைய அன்பு பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்களை இப்படி அம்போடு விடுகிற தேவன் அல்ல. உங்கள் விசுவாசத்தின் மிகுதி ஆயிடுச்சுன்னா, உங்கள் விசுவாசம் பலப்பட்டுடுச்சுன்னா, கர்த்தர் உங்களை தேடி வரும்படி செய்வாரை தவிர, நீங்கள் தேடி ஒவ்வொன்றையும் நான் என்ன தொழில் செய்கிறது, என்ன வேலை செய்கிறது, எனக்கு இன்னும் பெர்மனெண்ட் ஆகலையே, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, நீ அலைய வேண்டாம். அத்தனையும் உன்னை தேடி வரும். கையை தட்டிடு. ஹல்லேலூயா. அப்படி என்ன நிறையா பேர் கேட்பாங்க, அப்படி கிடைக்கல நான் என்ன பண்ணுவீங்க? பைபிளில் ஒரு வசனத்தை கிழிச்சிருப்பேன். அப்படி யாராவது என்கிட்ட அப்படி கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், பைபிளில் ஒரு வசனத்தை கிழிச்சிரு. என்ன வசனம்? ஒரு அதிகாரத்தையே கிழிச்சிரு. சங்கீதம் 23 கிழிச்சிரு. ஆமாம், 3 கிழிச்சிரு. 23 அதிகார சங்கீதத்தையே ஃபுல்லாக கிழிச்சிருன்னே. அப்போ அது பொய் தானே? எனக்கு அதாவது பொய்யா மெய்யாங்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு மகா பெரிய விசுவாசிக்கிட்ட கேட்டாங்களாமா, நிஜமாலுமே யோனாவை மீன் விழுங்குச்சா அப்படின்னு கேட்டாங்களாம். தெரியலைங்க என்னாரா. அப்புறம் எதை வச்சு நீங்கள் இதையே பிரசங்கம் பண்ணுறீங்க என்னாரா? என் பைபிளு ஒரு சமயம் யோனா மீனை முழுங்கிட்டான்னா அதையும் நான் நம்புவேனாரா. கையை தட்டிட்டு பார்க்கலாம். விசுவாசம் எப்படி இருக்கணுங்க? யோனா என் சைஸுன்னு வச்சுக்குவோம், மீன் இந்த பில்டிங் சைஸு. அப்போ தானே ஒரு மனுஷனை முழுங்க முடியும். அது அத்தா பெருசு முழுங்கிருச்சுன்னு பைபிள் சொல்லுது. இவர் சொல்கிறாரு உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு. இதுக்கு அவர் சொல்கிறாரு அது எப்படி எனக்கு தெரியாதுங்க, ஆனால் யோனா இவ்வளோ பெரிய மீனை முழுங்கிட்டான்னு பைபிள் சொன்னால் நான் நம்பிடுவேன். சார், நீங்கள் விசுவாசிகளாக இருங்க, கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க. ரெபேக்காளுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் கொடுத்தது என்ன? நீங்கள் ஆதியாகமம் 24 தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே வரும். 14 படிங்க பார்க்கலாம். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று. இப்போ எலெயசார் எங்கே வந்தாங்க? எனக்கு 10-20 மட்டுமே வாசிடலாம். இருங்க வரேன், நான் சொல்கிறேன். 10-20 மட்டும். 10 படிங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை. எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். நான் கேட்கல, நீங்க வாய் திறங்க பாருங்க. இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு ஆராதனையும் செய்யுங்க, உங்க வாழ்க்கை தரம் அப்படியே ட்விஸ்ட் ஆயிடும், மாறி போயிடும். 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். 10 ஒட்டகங்களை அவன் ஏன் கொண்டு போனான்? அந்த 10 ஒட்டகங்கள் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான்? யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான்? ஆபிரகாம். அங்க என்ன படிங்க? தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 எடுத்தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஈசாக்கு கிட்ட ஒட்டகம் இல்லாமல் இருந்திருக்குமா? எலெயசார் கிட்ட ஒரு ஒட்டகம் இல்லாமல் இருந்திருக்குமா? ஆனால் ஆபிரகாம்கிட்டருந்து எடுத்தான் அப்படின்னா நிறைய கருத்துக்கள் இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் பாலைவன திருடர்கள்னு நிறையா இருந்திருந்தாங்க. அவங்க எந்த ஒட்டகம் வந்தாலும் உடனடியாக போய் அடித்து பிடிங்கி தண்ணி கிண்ணி பொருளெல்லாம் திருடிடுவாங்க.
ஆனால் இளையசார் ஒட்டகத்தை போயிருந்தா கட்டாயம் திருடி இருப்பானுங்க. அவன் எஜமானாகிய ஆபிரகாம்கிட்ட 10 ஒட்டகம்னா, அப்போ அந்த ஒட்டகம் எவ்வளவு டெக்கரேட் பண்ணியிருக்கணும்னு பாருங்கள். அந்த ஒட்டகம் எவ்வளவு கொலு கொலுன்னு இருக்கணும் பாருங்களேன். அந்த ஒட்டகத்தை திருடர்கள் பார்த்தாட்டி இது ஆபிரகாம் ஒட்டகம்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கை வைக்க மாட்டான். ஏன்னா கை வச்சோம்னா நம்ம நாசமாக போயிடுவோம்டா, இதுக்கு மேலே நம்ம இங்கே குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்லி ஆபிரகாம் ஒட்டகத்தை விட்டுடுவாளாம். ஆபிரகாம் ஒட்டகம் அந்த அளவுக்கு டெக்கரேஷன், அந்த அளவுக்கு கொழுமையான ஒரு மிருகம். அதை பார்த்தாலே இது ஆபிரகாம் ஒட்டகம்னு சொல்கிற அளவுக்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தார். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், தன் எஜமானுடைய ஒட்டங்களில், அதாவது என் ஒட்டகத்தில் எடுக்கலன்னு அடுத்த அர்த்தம் வருது. அதில் ஒரு அர்த்தம் வருதா இல்லையா? எஜமானன் ஒட்டகங்களில் அப்படின்னா ஈசாக்கு கிட்ட எடுக்கல, என்னோடது எடுத்துகிட்டு போகல, அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறான். ஒட்டகங்களில் தன்னுடனே கொண்டு போனான் தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும். சாதாரண பொருள் இல்லை. ஏன்னா நான் வந்தேன்னா அந்த பொண்ணு என்னை பார்த்தா இவன் கூட்டிகிட்டு போய் எங்கே விட்டுருவானோன்னு பயப்படும் இல்லையா? அப்போ நான் கொண்டு போகிற பொருள் எப்பேற்பட்ட பொருளாக இருக்கணுங்க, உச்சிதமானதாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், உச்சிதமானது. நாளைக்கு உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துடுற சாமான் எப்படி இருக்கானே? ஆமாம், நல்ல 10 ரூபா சில்வர்ப்பா. ஒரு அம்மா வீடு பூரா பாத்திரம் சேர்த்து வச்சுன்னு தான். நானும் கூட பரவாயில்லடா இந்த அம்மான்னு நினச்சேன். அப்புறம் எடுத்தால் டம்ளர் எடுத்தால் 5 ரூபாங்குது, 5 ரூபாய்க்கு 4 கிடச்சிதாம்மா. அப்புறம் 10 ரூபா கிண்ணமாம்மா. ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுக்குது 25 ரூபாயாம்மா. எங்கம்மா வாங்கின இரும்பு செய்கிற இடத்துல கேட்டால் பிள்ளைக்கு சேர்த்து வச்சுருக்காம்மா. ஹலோ, உங்கள் பிள்ளைகளுக்கு சீது இன்றைக்கி எந்த பிள்ளைகளும் கேட்குறதில்ல. என் பிள்ளைகளுக்கு அத்தனையும் வாங்கி வச்சு ஒன்றுமே வேண்டாண்டாங்க, எங்களுக்கு பணத்தை கொடுங்க, நாங்கள் லேட்டஸ்ட்டாக வாங்கிக்குவோன்ட்டாங்க. இன்றைக்கி எந்த பிள்ளையும் பாத்திரம் கேட்குறதில்ல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, விடாப்புடியாக கொண்டு போய் எங்கள் சம்மந்தி வீட்டில் கொண்டு போய் நாங்கள் பாத்திர மூட்டையெல்லாம் வச்சு போட்டு வந்தோம். எத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு வாடகை கொடுத்து. இது இல்லாமல் சில வசதி இல்லாத குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சீதனமாகவும் கொடுத்துருக்கோம். அது விஷயம் வேறு, விட்டுருங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு, அப்போ இப்போ இருக்கிற பிள்ளைகள் என்னன்னா பிளாக் கோட்டிங்கன்னா தவா வேணுமாம்மா, தவாவில் என்ன வேணுமாம்மா, பிளாக் கோட்டிங் வேணுமாம்மா, அப்புறம் என்னென்னமோ இன்றைக்கி அப்புறம் மக் எடுத்தால் இந்த மக் வேணும்னா பாத்ரூம்லலாம் ஒயிட் கலராக இருக்கணுமாம்மா. என்னென்னமோ பிள்ளைங்க கற்றுக்கிட்டாங்க, நல்ல விஷயந்தான். அதனால் பெட்டரு பொருளை வாங்குறத விட பணத்தை சேர்த்து வைங்க, இந்த நீயே போய் இஷ்டத்துக்கு வாங்கிக்கன்னு கொடுத்துருங்க. புரிஞ்சுதான் நம்ம கோமதி சிஸ்டருக்கு? அதெல்லாம் பிள்ளைகள்லாம் நல்லா கேட்குதுங்க பயங்கரமாக. சரி, அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கல என்ன பண்ணணுங்க, உச்சிதம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ஒரு வாய் சும்மா இருக்கக்கூடாது. நீ சொன்னீன்னா இந்த நாள்லேருந்து ஆரம்பமாகிடுச்சு. நான் ஒன்று சொல்கிறேங்க. ஒரு சகோதரன் என்ன இடத்துல வந்தார். பிரதர், நான் எனக்கு எல்லாமே இருக்குது பிரதர். என்ன இருக்கியா? நான் வீடு வாங்கி வைக்க, ஒரு நாள் ஜபத்துக்கு வரீங்களா அப்படின்னா. சரி, ஜபத்துக்கு போகலாம். எல்லாம் ஓட்டு வீடு. இவர் ஒரு வீடு வாங்கிட்டாரம்மா. சந்தோஷம்யா. இதை வாங்காமல் எத்தனை பேர் இருக்கான். ஆனால் இதை வாங்கிட்டா வாழ்க்கையிலே நீ செட் ஆகிட்ட மாதிரி பேசுகிற. இன்னும் நீ சைக்கிளில் போயிட்டுருக்கிற. சார் நமக்கு இதே ஜாஸ்தி சார். அதான் இந்த அந்த அந்த நினைப்பு தான் என்னாச்சு, பொழப்ப கெடுக்குது. உன் தேவைகளை தேவனிடத்தில் பேசு. உச்சிதமான, அவன் சொல்கிறான் பாருங்க எப்படின்னு, அவன் வார்த்தைகளை பாருங்க. உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தேமியாவிலே நாகாருடைய ஊரில் சேர்ந்தான். இப்போ போயிட்டான். எங்கே? அவன் சொல்லிட்டா, டே அவன் தாய் மாமா அங்கே இருக்கான்டா லாபான், நீ போய் அங்கே போய் பெண் கொண்டு வாடான்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான். அப்படின்னா யாரை அனுப்புகிறா, எதுக்கு அனுப்புகிறா, எங்கே அனுப்புகிறா? சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் கதையை. யாரை அனுப்புகிறா? பிதா அனுப்புகிறாரு. யாரை அனுப்புகிறாரு? வெரி குட். யாருக்காக அனுப்புனாரு? எதுக்கு அனுப்புனாரு? வெரி குட். சபையை இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்தும்படியா பிதாவானவர் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவி போகும்போது கூட யாரையெல்லாம் கூட்டிகிட்டு போனார்? நான் நினைக்கிறேன் என்னையும் உங்களையும் தான். ஒட்டகம் நான் நினைக்கிறேன் என்னையும். ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஒட்டகம் பரிசுத்த ஆவி. என்னை பொறுத்தவரை சொல்ல அந்த ஒட்டகம் நீயும் நானும் தான். சுவிசேஷர்களை பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அவர் தனியாக போக மாட்டாரா, கூட யாரை கூட்டிகிட்டு போகிறாரு? சுவிசேஷகர்களை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போகுது. படிங்க.
ஊருக்கு புறமே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்கெல்லாம் பைபிள்ல திருமண காரியங்கள் நடந்திருக்கோ எல்லாமே தண்ணீர் துறவண்டையில தான் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கெல்லாம் ஊழியம் ஆரம்பிச்சதோ, எங்கெல்லாம் அபிஷேகம் ஆரம்பித்ததோ நீங்கள் படித்து பாருங்க, அங்கெல்லாம் ஒரு கிணறு இருக்கும். அந்த தண்ணீர் உள்ள இடத்துலேருந்து தான் எல்லாமே ஆரம்பம். இப்போ இங்கேயும் அதான் ஆரம்பிக்குது ஒரு திருமண காரியம். தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால். மைக் எடுத்து சொன்னானா? ஹலோ, மைக் எடுத்து சொன்னானா? எனக்கு கவனிக்கணும். யாருக்கெல்லாம் கோடா கோடியா பெருகணும் அப்ப கேட்கணும். அவன் மைக் எடுத்து சொன்னானா? தனக்குள்ளே. எப்ப பாருங்க உங்களுக்குள்ள ஏதாவது பேசணும். பைத்தியம் நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள நீங்க பேசணும். அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால் என் எஜமானாகிய. அதாவது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க என்ன சொல்லியிருப்பான்னு, பைத்தியக்காரனோட பேசியிருப்பாங்க. உங்கள் தேவனோடு பேசிக்கிற விஷயம் எங்கெல்லாம் நீங்கள் என்ன பார்க்குறியோ, எங்கெல்லாம் உன் தேவைகள் இருக்கோ, நீ எப்படி பேசணுமாமா? தனக்குள்ளே சொல்லுங்க, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அது என்னவெனில் என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இங்க பாருங்க, ஜெபம்னு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? காலையில் குளிச்சுட்டு வந்தோன்னே 5 மணிக்கு 6 மணிக்கு, அது நாங்கள் எப்போ செய்கிறதில்ல பிறகு அது விடுங்க. சரி, ஒரு துண்டை விரிச்சோம், நாங்கள் முழங்கால் போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், அதெல்லாம் ஆரம்ப கால பாடசாலை. முழங்கால் போட்டு அந்த கரெக்டான டைமில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறது ஆரம்ப பாடசாலை, வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் இன்னும் அப்படியே இருக்கேங்கிறது தான் தவறான பழக்கம். நீ எந்த இடத்துல எந்த நிமிஷத்தில் நின்று எந்த தேவைக்கு நின்னாலும் உனக்குள்ளே நீ சொல்லி கொண்டு இருக்கிறியே, அது உன்னுடைய ஜெபம். நீ எங்கே நின்று வேணாம், ஒரு ஆஸ்பத்திரியில் திடீர்னு ஒரு பிரச்சனை, யார்கிட்டையும் பேசாத, தனிமையில் வந்து உட்காரு, உன் உள்ளத்தோடு பேசி. அவன் பாருங்க எவ்வளோ அழகாக பேசுகிறான். தண்ணீர் துறவண்டியில் நிற்கிறேன், இந்த ஊருடைய பெண்கள். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் சார்? யார்கிட்ட பேசியிருக்கான்? எழுத்தாப்பில் ரோட்டில் போனவங்கட்டியா? இல்லை, தனக்குள்ளே சொல்லி கொண்டு இருக்கான். அப்போ தனக்குள்ளே அவன் யாரை இருக்காரு பார்க்குறான்? கர்த்தர் அவனோடு இருக்கிறாருன்னு பார்க்குறான். ஏன்னா என் எஜமான் யாருக்கு பயந்தவர்? கர்த்தருக்கு பயந்தவர். அவருக்கு நான் ஒரு பொண்ணு பார்க்குறேன்னா சாதாரண விஷயமா ஐயா அப்படின்னு தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அவருக்கு ஒரு பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது. எங்கெங்கெல்லாம் சொல்லுன்னு வருதுன்னு பாருங்க. தனக்குள்ளே சொல்லும்போது இப்ப என்ன சொல்றான்? என்று நானே சொல்லும்போது தனக்குள்ள, அப்புறம் வெளியே தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ. போது நிறுத்துங்க. வார்ப்பேன் என்று எல்லா வாயும் சொல்லும் பார்க்கலாம். சொல்லும் பெண் சார், அருமையான டைட்டில் சார். சொல்லும் பெண். எந்த பெண்கள் அப்படி சொல்றீங்க? இந்த நாயை கட்டிக்கிட்டு இந்த மனுஷனோட நான் வாழ்ந்துக்கிட்டு எப்போ பாரு தனக்குள்ள எதை சொல்லிட்டு இருக்கிறீங்க? புருஷனை திட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு லேட்டஸ்ட் ஃபேஷனாக மாறி போச்சு. அப்புறம் எங்கே போய் காரு, பங்களா, வீடு, தொழில், உலகம். அன்பு பிள்ளைகளே, பெண்களுக்கு அருமையான ஒரு வசனம் வருது பாருங்க. சொல்லும் பெண் எவளோ. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும் பெண் எவளோ. எப்படி என்ன சொல்லணுமாமா? உனக்கும் கொடுப்பேன், உன் ஒட்டங்களுக்கும் குடிக்க கொடுப்பேன் அப்படின்னு செஞ்சாலா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் சொல்லும் பெண் எவ்வளோ நேரம் பாருங்க. இப்போ செயலை பற்றி கேட்கல, சொல்கிறத பற்றி சொல்கிறாரு. அன்பு பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவ வார்த்தையாக இருக்கணும், தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும். நீ ஒரு சமயம் உன் கணவனை திட்டுறதோ மற்றவங்களை திட்டுறதுக்கான வாய்ப்புகள் வாயில் கிடைச்சா நீ அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்தாத. இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கலான்னு இருந்தேன், சொல்லும் செயலும் அப்படிங்கிற தலைப்பு. ஆனால் இன்னும் தலைப்பு கொடுக்கல, கொடுப்போம். ஆனால் பழகி பெருகி செய்கிற தேவன்.
இல்லைன்னா பெருகச் செய்கிற தேவன். அருமையான தலைப்பு. ஆனால் இங்கே ரொம்ப ஆழம். சொல்லும் பெண் எவ்வளவு, பெண்களுடைய வாய் எப்படி இருக்கணும்னு அருமையான ஒரு கதை ரெபேக்கால்கிட்ட வருது. தேவனுக்கு எது பிடிச்சது தெரியுமா? அவள் சொன்னது தான் பிடிச்சது. கர்த்தர் அவளை கோடா கோடியா பெருகச் செய்வதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவள் சொல்லும் பெண்ணாக இருப்பதினால. இன்றைக்கி எத்தனை பெண்கள் எப்படி இருக்கீங்க? வாயில் வந்து அவனை திட்டு, இவனை திட்டு, குறிப்பாக முதல்ல புருஷனை திட்டிடுவோம், அப்புறம் அடுத்தது கிடைச்சதெல்லாம் திட்டுவோம். கிடைச்சதெல்லாம் திட்ட மாட்டோம், அடுத்ததே மாமியாரை திட்டிடுவோம். இதே பொழப்பாக போயிட்டு இருக்குது. அவர் ரெபேக்காலை கோடா கோடியாக பெருகச் செய்வதற்கு என்ன காரணம்னா, அவள் சொல்லும் பெண். அவள் சொன்ன வார்த்தைகள் என்ன சொன்னா? உனக்கும் கொடுப்பேன், உன் ஒட்டங்களுக்கும் குடிக்க கொடுப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. படிங்க. அவளை நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றார். நல்லா தெரிஞ்சுக்க அன்பு பெண்களுக்கு. சரி, முதல்ல பெண்களுக்கு அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு பெண்கள் மிகவும் முக்கியம். அதில் வேதம் சொல்லுது, உங்களுடைய சொல் ஆவுன புலம்பி பேச்சு, கிளவி பேச்சு. ஒரு வேதத்திலே இருக்கு, கிளவி நாயத்திற்கு விலகி இருங்கள் சொல்லி. அதனால் புலம்பலான பேச்சுக்கள் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் ஒரு ஒப்புதல் சொல்கிறாரு. எப்படி கம்பேரிசன் கொடுக்குறாரு? ஒரு வேடிக்கை கேட்குறாரு, ஒரு உடன்படிக்கை வைக்கிறாரு. எனக்கு இப்படி ஒரு பெண்ணை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதான் எனக்கு அடையாளம். ஒரு பெண் என்னவா இருக்கணும்? அவள் சொல்லில் வல்லவளாக இருக்கணும், பேச்சில். அப்புறம்தான் செயல். உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுக்குறேன் பாருங்களேன். எத்தனை ஒட்டகம் கூட்டிகிட்டு போனா? 10 ஒட்டகம். எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம் கூட்டிகிட்டு போனா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு ஒட்டகம் 200 குடம் தண்ணி குடிக்கும். உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னேன்னா, நம்ம கோகிலா சிஸ்டர் கொண்டு வராங்களே தண்ணி கேனு, அது ஒரு கேன் வந்து 20 குடம் பிடிக்குமா? 20 லிட்டர் பிடிக்குமா? சாரி, 20 லிட்டராக பிடிக்கும். 20 லிட்டர் அப்படின்னா எத்தனை குடம்? ஒரு குடத்துக்கு எத்தனை லிட்டரு? ஒரு குடத்துக்கு 20 லிட்டரா? 15 பக்கம் வரும். சரி, விட்டுருங்க. அப்போ 10 ஒட்டகத்துக்கு அப்படி பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 200 லிட்டர் பிடிக்குமே. ஒரு பாட்டிலுக்கு வந்து 20 லிட்டர் பிடிக்குதா? ஒரு 20 லிட்டர்னா ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் தண்ணி குடிக்கும். அப்போ எத்தனை பாட்டில் வேணும்? 2000 லிட்ரு. 10 ஒட்டகம் 2000 லிட்டரா? 2000 லிட்டர்னா எத்தனை குடம் பிடிக்கும்? ஒரு 100 பாட்டில் ஆச்சா? 100 பாட்டில் ஆச்சா? ஒரு பொம்பளை 100 பாட்டில் சுமக்க முடியுமா? அல்லது 100 150 குடமோ சுமக்க முடியுமா? ஆனால் பாருங்கள், சுமக்க முடியுமான்னு பார்க்கல. நம்ம ஊரில் ஆகுனா கணக்கு போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் இப்படி போனால் அப்போ நான் இப்படி செய்யணுமா? அப்போ 2 பேர்த்துக்கு சமைக்கணுமா? உடனடியாக நம்ம எல்லாம் வெளியே போய்க்கலாமா? கணக்கு போடுவாங்க பார்க்க. அவர் உள்ள இப்போ வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் பேசணுமே, அவங்களுக்கு நான் இட்லி சுடணுமே, அவங்களுக்கு வேறு டீ போட்டு கொடுக்கணுமே, எல்லா கணக்கையும் போட்டுருவான் பாருங்கள். ஆனால் அங்கே ரெபேக்கா கட்டாயமாக ஒரு பெண்ணால் 100 குடம் தண்ணி பிடிக்கவே முடியாது, இடுப்பு ஒடிஞ்சிடும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்ச ரெபேக்கால் அவள் எடுத்தோன்னு சொல்கிறா, உனக்கும் கொடுப்பேன். ஆனால் வார்த்தாளா? ஒட்டகத்துக்கு வார்த்தா. நல்லா தெரிஞ்சுங்க, அவள் சொன்னது நிமித்தம் 100 குடம் சுமக்கிற பெலனை ஆவியானவர் கொடுத்தார். நீங்கள் உங்கள் சொல்லில் வல்லவளாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எடுத்தோடனே கணக்கு போட்டுது. வந்தாங்கன்னா இனி 2 பேத்துக்கு டீ போடணுமா? வந்தாங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு லேட் ஆச்சுன்னா இட்லி வேறு சுடணுமா? நான் வேறு வெளியே போகணுமா? அங்கே வேறு வரணுமா? எத்தனை காரியங்களை அடுக்கி தள்ளி போட்டு நீ போய் என்ன அப்படின்னு அர்ஜென்ட் இப்போ செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா நேராக போய் ஃபேன் போட்டு கட்டில் படுத்துவோங்க. சார், அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லையாமா? அவருடைய சொல்லும் பெண். அவர் சொன்னதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு, நீ கோடா கோடியாய் பெருகுவாய், கோடா கோடியாய் பெருகுவாய். 100 இல்லை, 2 இல்லை, 10 இல்லை,
அவர் கோடா கோடியாய் பெருக செய்கிறேங்கிறார். ஏன்னா அவ கேட்ட உடனே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், உங்கள் வார்த்தைகளை எப்பவுமே நெகட்டிவான, அதாவது எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடாது என்பது கர்த்தர் மிகவும் அவசியமாக உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றிலும் ஒரு நன்மையான காரியத்தை எதிர்பார்க்கிறார். படிச்சிட்டீங்களா? படிங்க 16. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாவோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீர் தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அப்படின்னா தண்ணியை கொடுத்திருக்கிறா. அப்ப அந்த 100 குடம் தண்ணியை ஒரு பெண் சுமந்திருக்கானா சாதாரண விஷயம் இல்லை. அந்த சுமக்கிறதுக்கான பலன் அவள் இடத்துல வந்திருக்கு. நான் ஒன்றும் இல்லை, கடந்த வாரத்தில் நானும் என் மனைவியும் ஒரு டீச்சர்னு ஒருத்தங்களை சொல்லுவோமே, அவங்கள பார்க்க போகலான்னா அவங்களுக்கு 84 வயது. இந்த 84 வயது பார்த்தா தெரியாது, நல்ல பைபிள் படிப்பாங்க, ஹிந்து தான், பக்கா ஹிந்து. ஆனால் பைபிள் தண்ணிப்பட்ட பாடம் அப்படியே மடன்னு வரும். என்னோட அவங்க பேசுகிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிரியம், எனக்கும் அவங்களோட பேச ரொம்ப பிரியம். ரீசன்னா நாங்கள் 2 பேர் பேச ஆரம்பிச்சுன்னா அந்த அம்மாக்குள்ள அபிஷேகம் இறங்கிடும். அவ்வளவு அந்நிய பாஷை பேசுவாங்க. 84 வயதில் நாங்கள் வந்துட்டோன்னு தெரிஞ்சோன்னே போய் மடன்னு என்ன செஞ்சாங்களோ மாவை கரைச்சாங்க, டக்குன்னு ஆளுக்கு போண்டாலாம் போட்டாங்க. கடை போண்டா சூப்பராக இருக்குது, கருவேப்பிலாம் போட்டு போண்டா. ஒரு 15 நிமிஷம் அதிகபட்சம் டைம் இல்லை போட்டாங்க. போட்டுட்டு டீயும் கொண்டு வந்து, டீ பார்த்தீங்கன்னா எந்த கடையிலையும் போட முடியாது, அப்படி இருக்குது. டீயை போட்டு உட்காந்துட்டு உடனே பேசுகிறாங்க. ஒரு 15 நிமிஷம். இன்றைக்கி நம்ம கணக்கு போடுறோம், யார் பாசம். அப்போ பாசு கூட யார் வரா? ஒரு 3 பேர் வரலாம். அப்போ 4 பேர்த்துக்கு நீ வந்தால் ஸ்நாக்ஸ் கொடுத்து டீயை கொடுத்து, ஏங்க நம்ம போயிடலாமா வீட்டுக்கு? இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க. அவள் கேட்குறா, எனக்கும் கொடுப்பேன், என் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பியா அப்படின்னோடனே அவள் சொல்கிறா, உனக்கும் குடிக்க கொடுப்பேன், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னாரு. நல்லா தெரிஞ்சுங்க, ஊழியக்காரர்களை வரவேற்பதும் ஊழியர்களை வரவேற்றுக் கொள்வதும் அல்லது மக்களோடு பேசுகிற உங்களுடைய பேச்சிலும் தான் உங்கள் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, கர்த்தருக்கு உண்மையான வார்த்தைகளை பேசுங்க. குறிப்பாக அதுலேயும் அந்நிய பாஷை தெரிந்தவர்கள் நல்ல அந்நிய பாஷையில் பேசுங்க. அப்படியே எனக்கு அந்நிய பாஷை வராது பிரதருங்கிறவங்க பைபிள் உள்ள வேத வசனங்களை எல்லாம் எடுத்து நிறையா பேசுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குதோ வாக்குத்தத்தங்களை எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய வார்த்தையின் உதாரணமே இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, கிராமத்தில் போனீங்கன்னா கிளவிகள்லாம் சொல்லுவாங்க, காக்கா உட்கார பழமொழம் குழஞ்சிச்சு, 5 விளையாது 50 விளையாது, தொட்டில் பழக்கம் சொல்லுவா. இந்த பழமொழிக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேச ஆரம்பிங்க. நீங்கள் பேச கர்த்தர் சொல்றார், உன்னை கோடா கோடியாய் நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அதில் 14 சொல்லுவார் பாருங்க, எதனால் அவன் அந்த பெண்ணு தான் என் எஜமானனுக்கு மருமகள்னு அவன் எதை முடிவு பண்ணான் தெரியுமா? ஆதியாகமம் 14 எடுங்க. ஆதியாகமம் 24:14 நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்துள்ளாய் இருக்கவும். அவ்வளவுதான். அப்படி சொல்லும் பெண், நல்ல வார்த்தைகளை சொல்லும் பெண், தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கிற பெண்
இந்த பெண்ணு தாங்க இயேசுவுக்கு பிடிக்கும். ரெபேக்காள் எதுக்கு அப்போ ஒப்பிடுறேன்? சபை. அப்போ சபைக்குள்ளே என்ன இருக்கணுங்க? வேத வசனம் இருக்கணும். சபைனா நீங்கள் இல்லை, நம்ம எல்லாம் கூடுனா சபை. அப்போ நம்ம சபை ஜனங்களாகிய நாம் நம்முடைய பேச்சில் கர்த்தரை குறித்ததான பேச்சுகள். லூக்கா புஸ்தகம் 24:19 நினைக்கிறேன். அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள் நஸ்ரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. எம்மாவூர் சீசர்கள் 2 பேர் பேசிட்டு போறாங்க. நீங்க என்ன பேசுனீங்க? அதற்கு அவர்கள் நஸ்ரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். இதை விட செய்கையிலும் வாக்கிலும் இதுல வந்திருக்கு. இன்னொன்று அப்போஸ்தலர் 7:22 நினைக்கிறேன். படிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 7:22. அப்போஸ்தலர் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும். முதல்ல என்ன வந்துச்சுங்க? வாக்கிலும். இப்ப நீங்க படிச்சது இருக்கு இல்லையா? எது? ஆதியாகமம் 24:10 இல்ல லூக்கா 24:19 மொழிபெயர்ப்பு புஸ்தகம் இருக்கா? சரி, எடுக்கலையா? சரி, விடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல எது வரும்னா வாக்கிலும் செய்கிலும். நல்லா பாருங்க, நீங்கள் செயலில் வல்லமையாக இருக்கணும்னா உங்கள் வாக்கில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் செயல் அபரிதமாய் மாறணும்னா, ஆசீர்வாதமாக மாறணும்னா உங்கள் வார்த்தை பலமாக இருக்கணும். உங்கள் வார்த்தைக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்கணும். அல்லேலூயா. அதனால் நிறையா பேசுகிறத உலக காரியங்கள் யாரைவா முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க. யாரைவா குறை பேசணுன்னா அதை முதல்ல நிறுத்திடுங்க. 95% உங்கள் பேச்சுக்களை நிறுத்துங்க. அதிக பேச்சினாலே பாவம் இல்லாமல் போகாது. அப்போ 5% பேசினாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தை உங்கள் நாவில் வருதான்னு பாருங்கள். அதை பற்றி பேசுங்க. ஏன்னா செயல் உங்களுக்கு வல்லமையாக மாறணும்னா சொல் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். அதனால் அது 5% நீங்கள் வல்லமையாக பேசினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். யாக்கோபு புஸ்தகம் 3:8 வேகமாக எடுங்க. யாக்கோபுல 3:8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும். சும்மா பேசி தள்ளிடுறோமா இல்லையா? என்கிட்ட ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, சும்மா நாக்க பிடுங்க ஒரு கேள்வி கேட்டு வந்துட்டேன் பிரதர்னுச்சு. கேட்டேன் முடிஞ்ச நீன்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்க, நீங்கள் பேசின நல்ல வார்த்தையானாலும் சரி, தீமையான வார்த்தைகளானாலும் முதல்ல பேசினவங்களை மாற்றிக்கிட்டு தான் கேட்டவங்கள்ட்ட போகும். எப்படிங்க? நீங்கள் பேசின வார்த்தை முதல்ல யாரை மாற்றுது? பேசினவங்களை மாற்றிட்டு தான் கேட்டவங்களை மாற்றும். நல்லா தெரிஞ்சுங்க. ஆகவே உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை நன்மையான வார்த்தைகளாக இருக்கணும். அல்லேலூயா. படிச்சிட்டிங்களா? அது அடங்காத இல்லாதவை உள்ளதும் சாவுக்கு ஏதுவான. நாட்டில் என்ன இருக்குங்க? சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அப்ப நம்ம நாக்கை அடக்கி ஆள தெரியணும். பேச்சுக்களை அடக்கி ஆளுங்க. வாயில் வந்துச்சு நான்லாம் நல்லா பேசினேன்னு பேசிடாதீங்க. உங்கள் நாவுகள் அடக்கம் அவசியமாக இருக்குது. யோவான் 3:34 வேகமா. 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசி. அப்போ நீங்கள் என்ன பேசணும்? நிறைய பேருக்கு நான் என்ன பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசணுன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் யார் எடுத்தால் பேசும்போது உங்கள் தேவைப்பட்டதை பேசி முடிச்சுட்டு வீண் பேச்சுக்கள் வரும்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க. பெண்களுக்கு நான் சொல்கிறேன் அன்பு வேண்டுகோளோடு, நீங்கள் உங்கள் வார்த்தை எப்படி இருக்கணும்? தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசி பழகுங்க. அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கீதம் 33:1 டாபிக்ஸ் மட்டும் படிங்க. கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முதல்ல அதோட டாபிக் சொன்னோருமே, இது யாருக்கு எழுதுனதுன்னு? தாவீது தன் குமாரன் அப்சலேமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். எப்போ எழுதுனா இந்த சங்கீதத்தை? சங்கீதம் 3 எப்போ எழுதிச்சுங்க? தப்பி ஓடையில். யார் துரத்துனா?
அப்சலோம் மகன் துரத்தியிருக்கான். இந்த அப்சலோம் யாருன்னு சொல்லியிருக்கேன். யார் துரத்திட்டு போகிறான்? ராஜா, எத்தனையோ சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவன், முகத்தை துணியை போட்டு மூடிட்டு செருப்பு கூட போட நேரம் இல்லாமல் அவசர அவசரமாக தப்பி ஓடுறான். அவன் கூட இருந்தவர்கள் வேதத்தில் படிங்க, அழுது கொண்டு ஓடினார்களாமா. 2 சாமுவேல் 15:30 படிங்க. தன் முகத்தை மூடி, தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா, பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவன், ஆனால் அவனை துரத்துற அளவுக்கு அவனுடைய சூழ்நிலை மாறிச்சு. கிடைச்சா வெட்டி புதைச்சிருவான். மரண தருவாய். அதுலேயும் அவன் ஓடினவன் என்ன பண்ணுறாவன், அதுலேயே 3 அப்படியே 2-3 வருதா? முதல் வசனம் முடிச்சு 3ஆவதுல 2-3 படிங்க. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றான். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார். இதுல வாங்க, சங்கீதம் 3:2-3. சங்கீதம் 3:2-3. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறார்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், உயிருக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான், கிடைச்சா செத்துருவோம். இக்கட்டான சூழ்நிலையில் அவன் நாவில் இருந்து யாரையும் திட்டல. அவன் நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னை சூழ்ந்துள்ள கேடகம். யாரை பார்த்து சொல்கிறான்? கடவுளை பார்த்து சொல்கிறான், பிதாவை பார்த்து சொல்கிறான். நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்தி. எங்கே சாக போகிறான், ஆனால் அவன் அங்கே என்ன சொல்கிறான்? என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கா. இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே புலம்பி தள்ளிடுவோம் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள நான் கோடியாக பெருக மாட்டேன், அவர்கள் சொல்லும் பெண்ணே. யாரெல்லாம் நல்ல வார்த்தைகளை பேசும் பெண்ணு, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற பெண்ணோ அந்த பெண் கோடியாய் பெருப்பார். அலே சொல்லுங்க, கோடியாய் சொல்லுங்க, கோடியாய். நான் கோடியாய் பெருகுவேன். நானே அந்த சொல்லும் பெண்ணுன்னு சொல்லுங்க, நானே அந்த சொல்லும் பெண். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடி தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் கோடியாய் பெருகுவாய் என்று சொன்ன அந்த வசனத்துக்கு ஏற்ப இந்த பெண்கள் தங்கள் சொல்லும் செயலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். இயேசுவின் ரத்தத்தில் மூடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.